இஸ்ரேல் இப்போ வந்து பயங்கரமாக ஈரானை அடிச்சிட்ருக்கிறான். ஈரானும் பதிலுக்கு இஸ்ரேலை தாக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் நல்ல பயங்கரமாக மோதிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க. இதில் வந்து இப்போ நாம் நடுநிலையாவது இருந்துட்டு போகலாம். இப்போ வந்து மோடி வந்து முஸ்லீம்னாக்கவே அங்கே அது எதிர்ப்பாக ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியது மோடி இல்லை சங்கிகளோட வேலை. இப்போ வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக பாஜக அரசு நிற்பது வெட்கக்கேடானது. பாலபாரதி சொல்கிறத பாருங்கள். சிபிஎம் பாலஸ்தீன குழந்தைகளை கொண்டு குவிக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இப்போதும் பாஜக அரசு நிற்பது வெட்கக்கேடானது. ஐநா கொண்டு வந்த பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான தீர்மானத்தை ஆதரிக்காத பாஜக அரசை வன்மையாக கண்டிப்போம். பாலபாரதி, சிபிஎம். இப்போ வந்து இதனால் என்ன ஆகும்னாக்க, ஏற்கனவே வந்து உலக நாடுகளில் வந்து இந்தியாவோட மதிப்பு ரொம்ப ரொம்ப கீழே போயிடுச்சு. இப்போ இந்த பாகிஸ்தானில் சண்டை நடந்தப்போ கூட நமக்கு ஆதரவாக ஒரு நாடு கூட வரல. பெரிய அவமானம் அது. அதாவது இந்திய வரலாற்றில் இப்படி ஒன்று நடந்ததே கிடையாது. அடுத்தது பாருங்கள், உலகளவில் மோடிக்கு மதிப்பில்லை. தீவிரவாதத்துக்கு எதிரான ஐநா குழுவில் துணைத் தலைவராக பாகிஸ்தானாக இருக்கிறது. அமெரிக்காவில் பாகிஸ்தானுக்கு வரவேற்பு இருக்கிறது. பிலாவல் புட்டோ நமக்கு எதிராக ஐநாவில் உரை நிகழ்த்துகிறார். மே 27 நம் நாட்டிலிருந்து குழு குவைத்துக்கு சென்றது. பாகிஸ்தானிகள் விசாவுக்கு விண்ணப்பிக்க இருந்த 19 வருட கால தடையை மே 28 குவைத் நீக்கியிருக்கிறது. உலகளவில் மோடிக்கு இருக்கும் செல்வாக்கின் லட்சணம் இதுதான். காங்கிரஸ் தலைவர் சுப்ரியா ஸ்ரீனர் பாருங்கள், குவைத்துக்கு இவங்க போயிருக்கிறாங்க. அதுக்கு பதிலடியாக இத்தனை நாளாக தடை பண்ணியிருந்த பாகிஸ்தானிகளை அனுமதிச்சிருக்கிறான் குவைத். இதுலேருந்து என்ன தெரியுது? மோடியோடைய வெளிநாட்டு கொள்கை சுத்தமாக எல்லாம் அவுட். நம்ம நாடு வந்து மன்மோகன் சிங் வரைக்கும் மிக சூப்பராக அந்த ஆரம்பத்துலேருந்து நேரு காலத்துலேருந்து நம்ம நாட்டை வந்து மிகப்பெரிய உலக அரங்கில் வந்து அவ்வளோ சூப்பராக ஆக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த சனாதன சங்கி குரூப் வந்து ஆட்சியை பிடிச்சதுலேருந்து நம்ம நாடு ரொம்ப ரொம்ப மோசமான கீழ்நிலைக்கு போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நடக்கக்கூடிய இந்த ஈரான் சண்டையில் ஒன்று நீ யாருக்கும் சப்போர்ட் பண்ணாமையாக இருக்கணும். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சங்கிகள் வந்து முஸ்லீம்களுக்கு ஏதோ ஒன்று முஸ்லீம்களுக்கு எதிராக நாங்கள் செஞ்சாகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறானுங்க. அதனால் இப்போ பாருங்கள், இந்தியாவிலேயே மார்ச்சிங் நடக்குது. இஸ்ரேலிய கொடியையும் இந்தியா கொடியையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து உங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகள் வந்து ஊர்வலம் வரதை பார்க்குறோம். இது என்னாகும்? மேலும் மேலும் நம்ம மேலும் தனிமைப்படுத்தப்படுவோம். இஸ்ரேல் எப்படி உலக நாடுகளால் ஒரு வெறுப்போடு பார்க்கப்படுதோ அதே போன்று இந்தியாவும் கொஞ்ச நாளில் பார்க்கப்படும். இப்போது இஸ்ரேலுக்காவது அமெரிக்கா இருக்கிறான். அமெரிக்காவை வந்து போட்ட கள்ள குழந்தை தானே அந்த இஸ்ரேலு. அவன் எப்படியாவது எந்த வகையிலாவது அவன் வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருப்பான் இஸ்ரேலுக்கு. ஆனால் நமக்கு யார் உதவி பண்ணுறது? யாருமே பண்ண மாட்டாங்க. இப்போ நீ பண்ணுற இந்த குளறுபடினால் ஈரான் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பெட்ரோலை வந்து நிறுத்தினானாக்க ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிடும். ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கு ஈரான்ட்டு நம்ம இப்போ வந்து பெட்ரோலை வாங்கிட்டுருக்குறோம். இப்போ இந்த பிரச்சனைகள் இப்போ சண்டைக்கு பிறகு அவன் ஈரான் பார்த்துட்டு கோபத்தில் நிறுத்தினானா என்ன பண்ண முடியும்? நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து சங்கிகளுக்கு புரிய மாட்டேங்குது. விளையாட்டாக நினச்சிட்ருக்குறாங்க. உலக அளவில் இப்போ நம்ம வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். பாகிஸ்தான் பக்கம்தான் பொதுவாக வந்து உலக நாடுகள் ஒரு கண்டனத்தையாவது தெரிவிச்சிருக்கணும். ஆனால் பாகிஸ்தானை வந்து எந்த நாடுமே கண்டிக்கலை. ஏன்னா நாம் வந்து அந்த பெஹல்காம் தாக்குதலில் ஒழுங்கான ரிப்போர்ட்டை நம்ம கொடுக்கல. பாகிஸ்தான் தான் காரணம், பாகிஸ்தான் கவர்மெண்ட் அதுக்கு காரணங்கிற ஒரு முக்கியமான தடயங்கள் எதையுமே நம்ம அளிக்காதது தான் பெரிய பின்னடைவு. இதெல்லாம் செஞ்சுட்டு தானே அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு ஆட்கள் அனுப்பணும். இப்போ கனிமொழியிலேருந்து அசாசுதீன் ஓவைசிலேருந்து எல்லாரும் போய் வெளிநாட்டில் போய் பேசினாலும் எல்லாரும் மரியாதை நிமித்தமாக வாங்கன்னு தலையாட்டிவிட்டு கடைசியில் பாருங்கள். இந்தியா ஸ்டாண்ட் வித் இஸ்ரேலா என்ன காரணத்துக்காக ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாங்க? காரணம் வந்து இங்கே உள்ள
பார்ப்பனர்களுக்கு ஒரு அலாதியான ஒரு பிரியம் இஸ்ரேலோடு இருக்கும். ஏன்னாக்க யூதர்களோட ஒரு பிரிவினர் தான் நம்ம பிராமணர்கள், நம்ம நாட்டு பிராமணர்கள். என்ன இருந்தாலும் அந்த ஜாதி புத்தி இப்போ என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல. அதனால் இவர்கள் எப்போதுமே ஒரு பிரியம் இஸ்ரேலிய மக்கள்கிட்ட, யூதர்கள்ட்ட இருக்கும். அந்த சமஸ்கிருதம் வந்ததுலேருந்து சரி, இந்த பாலஸ்தீன மக்கள் அங்கே அந்த நாட்டை அபகரித்து அந்த நாட்டு மக்களை அடிமையாக்குனது எல்லாம் பாருங்கள், அப்படியே நம்ம இந்தியாவிலையும் பொருந்தோம். அங்கேருந்து ஆடு மாடுகளை ஓட்டிகிட்டு எப்படி யூதர்கள் இஸ்ரேலில் பாலஸ்தீனில் புகுந்தானுங்களோ அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு புகுந்தாங்க. அதே குரூப் தான், அவர்களில் ஒரு பிரிவினர். கடைசியில் என்னாச்சு, இந்த நாட்டு மக்களை ஃபுல்லாக சூத்திரர்கள்னு சொல்லி எல்லார் தலையிலையும் மிளகா வரைக்கும் நான் கடவுளின் அவதாரம்னு சொல்லி கம்பராமாயணத்துலேருந்து இருக்கக்கூடிய அத்தனை இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் எழுதி தங்களை மேன்மைப்படுத்தி, ஆமாம் வெள்ளையாக இருக்கிறவங்களாம் பொய் சொல்ல மாட்டான்னு இவங்கள நம்ப ஆரம்பித்ததுனால இன்றைக்கு வரைக்கும் எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறாங்க. அதே நிலைமை தான் இங்கே பாலஸ்தீன்லேயும். அங்கேருந்து அகதிகளாக வந்த அந்த யூதர்களை இரக்கம் கொண்டு, சரி நம்மளுடைய ஒரு பங்காளிகள் தானே, ஆபிரஹாமுடைய பிள்ளைகள் தானே, வாங்க மோசையுடைய பிள்ளைகள் தானே வாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம முஸ்லீம்கள் அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க கொஞ்சம் கொஞ்சம். அதான் உண்டகத்துக்கு 2ஆம் மண்டலம் தான் இவங்களுடைய வேலையாக போச்சு. இப்போ பாருங்கள், அந்த மக்களை அழித்து நாசமாக்கி, அந்த நாட்டையை நாசமாக்கி, இவனும் நிம்மதியாக இல்லை, அந்த மக்களையும் நிம்மதியாக இருக்க விடலை. அந்த நிலைமை தான் இப்போ நம்ம இந்தியாவிலையும் நடந்துகிட்ருக்குது. இதே பிராமணர்கள் தான் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி, அந்த மக்களை அடிமைப்படுத்தி இன்றைக்கி வரைக்கும் அந்த நாட்டில் குழப்பங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு மெயின் காரணமே அந்த பார்ப்பனர்கள் தான். பார்ப்பனர்கள், யூதர்களுடைய வழி அந்த பார்ப்பனர்கள். எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அதான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இந்தியா இன்றைக்கி மோடி இருப்பார், நாளைக்கு போயிடுவார் ஆட்சி முடிஞ்சிச்சுனாக்க. ஆனால் காலகாலத்துக்கு இந்த அவ பேர் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதை மாற்றணும் நம்ம முதல்ல.